அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவனே என் மீது உம் சித்தம் என்ன? இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் அநேகமான ஜபங்கள், வேத வாசிப்பு, அநேகருக்கு உதவி செய்வது, இது எல்லாமே இருக்கும். நமக்கு ஒரு எண்ணம் தோணும், ஒருவர் தேவனுடைய நீதியின்படி பார்க்கும்போது அவர் அநேகர் அவருடைய சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நாங்கள் அந்த ஜெபத்தோட வல்லமை நாங்கள் அறிந்தோம், நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்து எங்களுக்கு வேண்டி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, இப்போ அந்த கஷ்டத்தில் விடுபட்டோம். இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் வரும், நாம் இவர்களை காட்டிலும் நம்ம முன்பாகவே நாம் தேவனுக்குள்ளாக வந்தோம், நாம் எதையை அவர்களை விட நம்ம அதிக நேரம் தேவனிடத்தில் நம்ம இடைப்படுகிறோம், அப்போ ஏன் நமக்கு இது வெளிப்படலை? அப்போது நமக்கு ஒரு சித்தம் தேவன் நமக்கு வைக்கலையா? அப்படி என்பது வேதத்தில் தான் நம்ம ஜெபத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தம் என்னதென்றால், அவர் மத்தேயு 6:33 அவர் சொல்கிற காரியம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நீதிக்குண்டான காரியத்தை நாம் வேதம் வாசிப்போம், ஆனால் அதன்படி நடக்கும்போது மாத்திரம்தான், வெறும் ஒருவருக்கு உதவி செய்வதனாலேயோ அநேகருக்கு ஜெபம் பண்ணுவதனாலேயோ நம் தேவ சித்தம் நம் நிறைவேறவில்லை, இன்னும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவோட ராஜ்யம் பரலோகத்துக்கு உண்டானவைகளை அதை நீதியோடு தேடுங்க, அப்போ உங்களை கொண்டு நான் என்ன சித்தமாக நடத்தலாம் என்று அப்பொழுது நான் தீர்மானித்து அப்பொழுது உங்களை எடுத்து நடத்துவேன். அதனால் நம்ம செய்கிறதெல்லாம் இப்போ தேவ சித்தம் இல்லையா? ஆமாம், தேவ சித்தம்தான். ஆனால் அவர் எடுத்து நடத்துகிற சித்தத்திற்கும் நாமே அந்த காரியத்தை வார்த்தையின்படி செய்வதற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. இதில் காரியம் பார்த்தீங்கன்னா, பிலிப்பு அப்போஸ்தலர் அதிகாரத்தில் ஒருவர் பிலிப்பு போல இன்னும் அநேக சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த பிலிப்பை மாத்திரம்தான் ஆவியானவர் கொண்டு போய் வனாந்தரமான ஒரு ராஜஸ்திரியுடைய மந்திரிக்கு உபதேசிக்க வைத்தார். அப்போ வேறு யாரும் இல்லையா? அவர் மாத்திரம்தான் அவருக்கு தேர்ந்தெடுத்தவரான்னா அல்ல. அவர் சித்தத்திற்கு நம்ம எடுத்து நடத்துவதற்கு அவர் யாரை தேர்ந்தெடுத்து நடத்துகிறாரோ அதுதான். அப்போ அவருடைய சித்தன்படி நம்ம நடக்கணும். அவர் நம்ம எடுத்து நடத்தணும்னா இதைத்தான், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். வெறும் பரலோகத்தை தேடுவது மாத்திரமல்ல, பரலோகத்திற்கென்று நீதி உண்டு, அது தேவ நீதி. அந்த தேவ நீதியை இந்த பரிசுத்த வேதாங்கம பொக்கிஷத்திலிருந்து தான் உண்டு. ஆனால் நீ அதற்குள்ளாக தேடு, அப்பொழுது நான் உன்னை என் சித்தத்திற்கு வேண்டி உன்னை எடுத்து நடத்துவேன்றார். அதை தான் இந்த காரியத்தில் இந்த நாள் பரிசுத்த வெளிப்படுத்துகிற காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம். இதில் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக தேவன் ஒரு காலகட்டங்களை வைத்திருப்பார், அதன்படியே உங்களை எடுத்து நடத்துவார். ஆமென். இந்த நாளும் பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் ஒவ்வொருவரிலும் ஒருவராக தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.